அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். தேனீக்களை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு உயிரினத்தை பற்றியும் ஒவ்வொரு நாள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிற 8 தேனி அத்தியாயம் 16ல 68 69ல தேனீக்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். நபியே, உம்முடைய இறைவன் தேனீக்களுக்கு மலைகளிலும் மரங்களிலும் மனிதர்கள் கட்டுகின்றவற்றிலும் கூடுகளை அமைத்துக்கொள் என்று அறிவித்தான். பின்னர் நீ அனைத்து வகையான கனிகளின் மலர்களில் இருந்தும் அருந்து உன் இறைவன் காட்டிய வழிகளில் எளிதாக பறந்து செல். இப்படி இறைவன் அறிவிக்கிறான். அதன் வயிறுகளில் இருந்து பல வண்ண பானம் ஒன்று வெளிப்படுகிறது. அதில் மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் இருக்கிறது. சிந்தித்துணரும் மக்களுக்கு இதில் நிச்சயமாக சான்று இருக்கிறது அப்படின்னு இறைவன் சொல்றான். இந்த வசனங்களை பற்றி தப்சீர்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தேனீக்கள் தாம் தங்குவதற்கான கூடுகளை மலைகள், மரங்கள், அப்புறம் மனிதர்கள் கட்டக்கூடிய கட்டடங்கள் இவற்றோட இடங்கள்ல அமைச்சு கொள்ளுது. அதுல தேனீக்களினுடைய கூடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அருங்கோண வடிவத்துல இருக்கும். அந்த அருங்கோண வடிவத்துல இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, சேர்க்கப்படக்கூடிய திரவம் எந்த விதமான சிதறுதலும் இல்லாமல் பாதுகாப்பாக சேமிக்கப்படுவதற்கு அது மிகவும் பிரயோஜனமா இருக்கும். விரயமாகாமல் சேமிப்பதற்கு அந்த ஹெக்ஸாகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அருங்கோண வடிவம் அவ்வளவு ஆப்ட். அதனாலதான் அந்த பொருத்தத்தை இறைவன் தேனியினுடைய ஒவ்வொரு அறைகளுக்கும் தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள்ல இறைவன் தேனீக்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறான். என்ன அப்படின்னா, இந்தந்த மாதிரி நீ செய்ய அப்படின்னு சொல்லி இந்த 2 வசனங்கள்ல இறைவன் சொல்றான். தேனில் நிவாரணம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுல இருந்து ஒரு வண்ண பானம், கலர்ஃபுல்லா நிறைய லிக்விட் வெளியாகுமா. கலர் கலரா வர்ற அந்த லிக்விட்ல இருந்து மனிதனுக்கு நோய் நிவாரணம் இருக்கிறது அப்படின்னு இறைவன் சொல்றான். இதுக்குரிய விளக்கங்கள், அறிவியல் விளக்கங்கள் இங்க என்ன தப்சீர்ல தரப்பட்டிருக்கு அப்படின்னா, 1 கிலோ தேனுக்காக ஒரு தேனி சுமார் 4 மில்லியன் மலர்கள்ல தேன் எடுக்கணும். இதற்காக பூமியை 4 தடவை சுத்தி வந்தா எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணுமோ அவ்வளவு தூரம் பறக்குது. யோசிச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். 4 மில்லியன் மலர்கள்ல தேன் எடுத்தா தான் உங்களுக்கு 1 லிட்டர் தேன் கிடைக்கும். அந்த 1 லிட்டர் தேனுக்கு 4 மில்லியன் மலர்கள்ல எடுக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். பூமியை 4 முறை சுற்றி வருகிற அளவிற்கு அது பறக்குது. அந்த அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி தான் அது அதால எடுக்க முடியுது. பி காம்ப்ளெக்ஸ் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த தேன். அப்போ மூச்சு திணறல், குடல் நோய், இதய நோய் உட்பட பலவற்றுக்கு இது நோய் நிவாரணியாக இருக்குன்னு இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. அப்ப இதுல இருக்கக்கூடிய நிறைய விடயங்கள், தேன் சார்ந்த விடயங்கள், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உடலை கீறி அந்த ஹிஜாமா செய்வது அப்படின்னு சொல்றாங்களே, உடம்புல கீறி கெட்ட ரத்தத்தை வெளியெடுக்கிறது, அந்த ஹிஜாமாவும் தேன் அருந்துவதும் அவ்வளவு தூரம் நோய் நிவாரணத்துக்கு ட்ரீட்மெண்ட்டாக நபிகளார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தேனும் குர்ஆனும் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்றாங்க. நிவாரணிகள், 2 நிவாரணிகள் அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. தேன் சிந்தக்கூடிய சிந்தனை என்ன? தேனி சிந்தக்கூடிய தேன் அப்படின்னு படிக்கிறோம். இங்க தப்சீர்ல தேன் சிந்தும் சிந்தனை என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த தேனியின் வழியாக இறைவன் நமக்கு என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த பலவீனமான படைப்பான இந்த தேனி பூச்சிகளுக்கு விசாலமான ஆகாய வழியில் பறந்து சென்று பல வகை மலர்களில் இருந்து தேனை உறிஞ்சி மெழுகையும் தூய்மையான பொருளான தேனையும் சேகரிக்குமாறு அகத்தூண்டலை அல்லாஹ் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த அகத்தூண்டலை இறைவன் ஏற்படுத்தி இருப்பதில் சிந்திக்கும் மக்களுக்கு நிச்சயமாக சான்று இருக்கிறது. இந்த தேனீக்களை படைச்சு அவற்றுக்கு சில விதிமுறைகளை எல்லாம் கொடுத்து அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தி அதை எளிதாக இயங்க வகை செய்திருக்கிற இறைவன் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவன், மகத்தானவன், அவன் செயல்படுபவன், ஆற்றல் உடையவன், நுணுக்கமானவன், அறிந்தவன், கண்ணியவான், கருணையாளன். இதெல்லாம் அத்தாட்சி இந்த தேனியினுடைய விடயங்களை படிக்கும் போது அப்படின்னு நமக்கு இப்னு கசீர் தப்சீர்ல இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கு. அடுத்து இந்த தேனியை பற்றியான சயின்டிபிக் விஷயங்களை நம்ம எடுக்கிறோம். ஏன் இறைவன் தேனியில நோய் நிவாரணத்தை வச்சான்? சிந்திப்போருக்கு அத்தாட்சி இருக்குன்னு ஏன் தேனியை வச்சு சொன்னான்? என்ன காரணம் அப்படின்னு எடுக்கும்போது, 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்து, மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்துல பயணம் செய்து, 450 கிராம் எடை உள்ள தேன்ல குளுக்கோஸ், பிசின், மகரந்த தூள் இவ்வளவும் இருக்கு.
மகரந்த தூள் எடுத்துக்கிட்டு, பூக்கள்ல இருந்து மகரந்த தூளை எடுத்துக்கிட்டு கொண்டு வந்து அந்த ஹெக்ஸாகான் வடிவத்துல இருக்கு இல்லையா அந்த தேனீக்களுடைய அறைகள், அந்த ரூம்ல கொண்டு போய் வச்சு சீல் பண்ணிருது, அடைச்சிருது. அது ஃபுல்லா என்னவாக இருக்குது அப்படின்னா புரோட்டீன், மினரல்ஸ், புரதமும் தாதுப்புகளும் நிறைந்ததா இருக்குது. இதுல 10க்கும் மேற்பட்ட அமினோ அமிலங்கள் இருக்கு. இந்த தேனை எடுத்து சின்ன சின்ன புழுக்களா இருக்கு இல்லையா, முட்டையில இருந்து பொறிச்சு வெளிவருது இல்லையா லார்வாக்கள், அந்த லார்வாக்களுக்கு அது ஊட்டும். ஒரு துளிக்கு 50 முறை கக்கணுமா. ஒரே ஒரு துளி தேன் வர்றதுக்கு வயிற்றுல இருந்து 50 முறை கக்கி எடுக்கக்கூடியதுதான் அந்த தேன். அந்த தேனைத்தான் நம்ம மருந்தாக உட்கொள்றோம். இப்ப தேன் கக்கி எடுக்கிறது தான், மலர்கள்ல இருந்து எடுத்து வயிற்றுக்குள்ள கொண்டு போய் அது கக்கி கக்கி 50 தடவை எடுக்கிறது தான் ஒரு துளி தேன். சுபஹானல்லாஹ். அதே மாதிரி தேனீக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணணும், நகரணும், ஒரு கூட்டுல இருந்து இன்னொரு கூட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு தேனி இன்னொரு தேனிக்கு கொடுக்கக்கூடிய சமிக்கை என்ன தெரியுமா? டான்ஸ், ஒரு விதமான டான்ஸ். அந்த டான்ஸை வச்சுக்கிட்டே தான் எல்லாம் டிராவல் பண்ணி அடுத்த இடத்துக்கு போய் சேருது. அப்போ சிறந்த நடன கலைஞர்களாக தேனீக்களை இறைவன் படைச்சிருக்காங்க இந்த இடத்துல. இதுல ராணி தேனியை பற்றி செய்தி சொல்லப்படுது. ராணி தேனியுடைய வேலை என்ன அப்படின்னா முட்டைகளை இடுவது. அது ஒண்ணுதான் பெரிய வேலை. இதுக்கு மட்டும்தானா அப்படின்னா ஒரே ஒரு ராணி தேனி தான் ஒரு கூட்டுல இருக்கும், வேற எந்த ராணி தேனியும் இருக்காது. காட்டுக்கு ஒரே ராஜா நான் தான் சிங்கம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தேனி ஒரே ஒரு ராணி தேனி அதுதான் கூட்டுல இருக்கும். வேற ராணி தேனிகள் எக்ஸ்ட்ரா இருக்காது. அந்த ராணி தேனி என்ன செய்யும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் முட்டை இடும். ஒரு நாளைக்கு 1000 இருந்து 1500 முட்டை வரைக்கும் இட்டுக்கிட்டே இருக்கும். அதோட வேலையே அதுதான். அப்படி அது முட்டையிடும் போது அந்த ராணி தேனிக்கு உணவு கொடுக்கறதுக்கு 5 இருந்து 10 ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, 10 வேலை ஆட்கள் இருப்பாங்களாம். அப்படி அது முட்டை இடுறதுக்கு ஒரு 20 முட்டை 40 முட்டை இட்டவுடனே அதுக்கு உணவு கொடுக்கணும். அந்த மாதிரியான வேலை. ஏன்னா அது டயர்டாயிரும். அடுத்து 20 முட்டை ஒரு நாளைக்கு 1500 முட்டை போடணுமே. அப்ப அது டயர்ட் ஆகாம அதுக்கு பார்த்து பார்த்து உணவு கொடுக்கக்கூடிய வேலையை அந்த ஒர்க்கர்ஸ் செய்வாங்க. அந்த அளவுக்கு இந்த ராணி தேனியுடைய வேலை. அதுல ரொம்ப ஆச்சரியமான வேலை என்ன தெரியுமா? படிச்சதுலயே ராணி தேனி என்ன செய்யுமா, ஆண் தேனீக்களோட இனப்பெருக்க செயல்ல ஈடுபடும். ஆண் தேனீக்களுடைய இனப்பெருக்க செயல்ல ஈடுபட்டு என்ன செய்யும்னா லட்சக்கணக்கான ஆண் உயிரணுக்களை வாங்கி உள்ள சேகரிச்சு வச்சுக்குமா. அதுல எங்கதான் இடம் இருக்குதுன்னு தெரியல. அவ்வளவு உயிரணுவையும் வாங்கி உள்ள சேகரித்து வைத்துக்கொண்டு அதற்கு பிறகு ஆண் தேனீக்களோடு அது சேராது. அது சேர்த்து வச்சிருக்கிற உயிரணுக்களை கொண்டே அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் 2 லட்சம் முட்டையையும், ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் முட்டை அப்படின்னா அது உயிரோடு இருக்க வரைக்கும் எத்தனை லட்சம் முட்டைகளையும் அந்த உயிரணுக்களை கொண்டே அது முட்டையிட்டு கொண்டே இருக்கும். அவ்வளவு பெரிய ஆச்சரியம், அதிசயம். யோசிச்சு பாருங்களேன். இதை கற்பனை பண்ணி கூட நம்மளால பார்க்க முடியாது. இதை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை உலகத்துல எந்த விஞ்ஞானியாலும் எந்த சயின்ஸாலும் உலகம் இருக்கிற வரைக்கும் உருவாக்க முடியுமானா உருவாக்க முடியாது. ராணி தேனி ஆண் தேனி கூட ஒரு தடவை இனப்பெருக்கம் செய்து உயிரணுக்களை வாங்கி வச்சுக்கிறது. அது பிறகு அது கூட சேராது. அந்த உயிரணுக்களை வச்சுக்கொண்டு அது மரணிக்கும் வரைக்கும் லட்சக்கணக்கான முட்டைகளை போட்டுக்கொண்டே இருக்கு. சுபஹானல்லாஹ். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். அதே மாதிரி அந்த ராணி தேனி மரணிக்கிற நேரத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், இதோட ஆயுசு முடிஞ்சிருச்சு, அது மரணிக்க போகுது அப்படின்னா அது முட்டையிடக்கூடிய அளவு குறையும். நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கும். அப்போ இந்த வேலைக்கார தேனீக்கள்லாம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா கடைசியா போய் வேக வேகமாக அந்த ரூம் எல்லாம் கிளீன் பண்ணுவோம். அந்த வேலைக்கார தேனீக்கள்லாம் போயிட்டு வேகமா அந்த ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி வைக்குமா. இப்ப இந்த ராணி தேனி இறந்துருச்சு அப்படின்னா புதிய ஒரு ராணி தேனியை உருவாக்கணும்ல. அங்க என்ன எலெக்ஷன் சிஸ்டமா இருக்குது, உடனே ஓட்டு போட்டு எடுத்து இன்னொரு ராணி தேனி யாருன்னு முட்டைகளை பொறிக்க செய்து வேகமாக முட்டைகளை மிச்சம் இருக்கிறதுல எது சிறந்த முட்டைன்னு பார்த்து எடுத்து பொறிக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சு பிறகு அதுக்கான ஏற்பாட்டை செஞ்சு அதுல இருந்து ஒரு புதிய ராணி தேனி வருவதற்கான வேலைகளை இந்த வேலையாட்கள் தேனியே செய்து தான் ஒரு ராணி தேனியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் தேனி அதுக்குள்ள இருந்து வர்றதில்லை. நிறைய பெண் தேனீக்கள் இருக்கும். ஆனா அதுல ஒரு பெண் தேனி நான் ராணி தேனியா போறேன் அப்படின்னு போகாது. புதுசா முட்டையை பொறிக்க வச்சு அதுல இருந்து ஒரு ராணி தேனியை உருவாக்கி நீதான் ராணி தேனின்னு சொல்லி அதுக்கு பிராக்டிஸ் கொடுத்து அது ராணி தேனி ஆகுது. இதை யார் செய்வது? மனுஷனால செஞ்சு வைக்க முடியுமா? இந்த ஆற்றலை இந்த ராணி தேனிக்கு தந்தது யார்? இந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற இந்த ஊட்டத்தை நீங்க ஒரு ராணி தேனியை உருவாக்கி இந்த கூட்டை காப்பாற்றணும், இந்த இனத்தை காப்பாற்றணுங்கிற உணர்வை அந்த வேலைக்கார தேனீக்களுக்கு தந்தது யார்? சுபஹானல்லாஹ். நினைச்சு பார்க்க முடியாத ஆற்றல். இந்த தேனீக்களுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குதா? நம்ம குடிக்கிற தேனுக்கு பின்னாடி
இவ்வளவு அரசியல் இருக்கா, இவ்வளவு கட்டமைப்பு இருக்கா, இவ்வளவு மேனேஜ்மெண்ட் இருக்கா, இவ்வளவு டிசிப்ளின் இருக்கா? சுப்ஹானல்லாஹ், கற்பனை செய்து கூட பார்க்க முடியல. அந்த ஒர்க்கர்ஸ், பணி செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பணி செய்யக்கூடிய தேனீக்கள் 50,000 இருந்து 60,000 வரைக்கும் இருக்கும். அது 28 நாள் தான் வாழும். பிறகு அடுத்த செட்டு வரும். அந்த அளவுக்கு போய்கொண்டிருக்குது. மில்லியன் கணக்கான ஆண் உயிரணுக்களை பெற்று இறக்கும் வரை அந்த பெண் தேனி என்பது அதற்கு பிறகு ஆண் தேனியோட உறவில் ஈடுபடாது. அப்போ இந்த அளவுக்கு இருக்க. ஆண் தேனீக்களுடைய வேலை இதுல என்ன? ஆண் தேனீக்களுக்கு கொடுக்கு கிடையாது. அது போய் யாருக்கும் சண்டை போட்டு போருக்கு போய் தன்னுடைய எதிரிகளை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலை இறைவன் ஆண் தேனிக்கு கொடுக்கல. அது என்ன செய்யும்? வீட்டுக்குள்ளேயே பொத்துனாப்புல இருக்கும். வேற எங்கேயும் போருக்கு போகாது, சண்டைக்கு போகாது, வேலைக்கு போகாது, வேற எந்த வேலையும் செய்யாது. அது அங்கேயே அதோடைய ஒரே வேலை இனப்பெருக்கத்திற்கு உயிரணுக்களை தருவது மட்டும்தான். அது ஒரு தடவை உயிரணுக்களை தந்துட்டு செத்துரும். அந்த அளவுக்கான விஷயங்களை படைப்புல இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டு உயிரை விடுவது, இது மட்டும்தான் ஆண் தேனியினுடைய வேலை. வேற எந்த வேலையும் அது கிடையாது. அதனால கூட்டுக்குள்ள அமைதியா இருந்துக்கும். போய் யார்ட்டையும் வம்பிழுக்காது, சேட்டை பண்ணாது, யாரு கூடயும் சண்டை போடாது, நான் யார் தெரியுமில்லன்னு பேசாது, கன்னத்துல அறையாது, காலில் எட்டி மிதிக்காது, கெட்ட வார்த்தை பேசாது, அபியூஸ் பண்ணாது, ஹராஸ்மெண்ட் பண்ணாது, அங்க பாலியல் வன்கொடுமை எல்லாம் கிடையாது. நான் ஆம்பளை தெரியும்ல அப்படின்னு ஆண் தேனி செயல்படாது. அது பேசாம நமக்கு கொடுக்கும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நமக்கு வெளியே வேலைக்கும் போக முடியாது, நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆண்டவன் அப்படிதான் நம்மளை வச்சிருக்கா, நம்ம ரூம்குள்ளேயே நம்ம இருந்துக்கிறோம் அப்படின்னு இருந்துட்டு இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டு செத்து போயிடும். அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய படிப்பினையை இறைவன் தந்திருக்கிறான். சரி, இதுல இருந்து ஏன் நமக்கு நிவாரணத்தை இறைவன் தர்றான்? இதுல இருந்து ஏன் நோய்க்கான நிவாரணத்தை தர்றான்? ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப நல்லா கவனிக்கணும். உணவு சமைக்கிற உணவின் வழியாக உணர்வு கடத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தியரி உண்டு. அம்மா உணவு சமைக்கிறா அப்படின்னா பார்த்து பார்த்து பாசத்தோட தன் பிள்ளைகளுக்கு, தன் குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு ரொம்ப அன்போடு இருக்கவங்களுக்கு அவ சமைக்கும் போது அது வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். அதனாலதான் நம்ம எவ்வளவு பெரிய விருந்துக்கு போனாலும், எப்படிப்பட்ட சாப்பாட்டை சாப்பிட்டாலும் அம்மா சாப்பாடு மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா அந்த பாசம் அப்படி, அந்த உணர்வு அலைகள் அப்படி. உணவின் வழியாக உணர்வும் கடத்தப்படுகிறது. இதே கோபமா செஞ்சா அது அப்படித்தான் விளங்கும். அந்த மாதிரி இதே கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிக்கிட்டே சமைச்சா அது அந்த மாதிரிதான் இருக்கும். எனக்கு நல்லா உணர முடியும். பெரிய பெரிய விருந்துகள்ல போய் வயிறு நிறைஞ்சிருமே தவிர மனசு நிறையாது. வீட்டுக்குள்ள இருந்து பழைய சோறை புளிஞ்சு போட்டு பழைய புளிக்குழம்பு, கருணக்கிழங்கு அம்மா வச்சிருப்பாங்க. அந்த புளிக்குழம்போட சுண்டை வச்சிருப்பாங்க. அந்த சுண்டு குழம்பை எடுத்து போட்டு பிணைஞ்சு சின்ன வெங்காயத்தை வச்சு கடிச்சுக்கிட்டு சாப்பிட்டதனுடைய மன நிறைவு எந்த விருந்துலயும் இருக்காது. எவ்வளவு பெரிய பிரியாணிலும் இருக்கவே இருக்காது. அது அவங்களுடைய பாசத்தோடு கூடிய அந்த உணர்வலைகள் அதுல இருக்குங்கிற சத்தியம் எல்லாருக்கும் தெரியும். அவங்க அம்மா சாப்பாடு அப்படித்தானே. அப்போ அந்த மாதிரியான விஷயத்துல இறைவன் இங்க என்ன வச்சிருக்கிறான் அப்படின்னா, தேனீக்கள் அப்படின்னு சொன்னா 3 விஷயத்தை இறைவன் சொல்றான். ஒண்ணு சுறுசுறுப்பு, இன்னொன்னு கூட்டு முயற்சி, இன்னொன்னு தலைமைக்கு கட்டுப்படுதல் அப்படிங்கிற விஷயத்த இறைவன் வச்சிருக்கான். லட்சக்கணக்கான தேனீக்கள் ஒரு தலைமைக்கு கட்டுப்படுத்த ஆகணும். இது எப்படி? லட்சக்கணக்கான தேனீக்களும் ஒரே ஒரு தலைமைக்கு கட்டுப்படுத்த ஆகணும். இது என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அப்போ தலைமைக்கு கட்டுப்படுதல் அப்படிங்கிறது மனுஷனுக்கு வராது, வரவே வராது. நீ என்ன பெரிய தலைமை, எனக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சிருமோ, எனக்கு தெரியாது நீ சொல்றியோ, நான் எப்படி உனக்கு கட்டுப்பட முடியும், எனக்குன்னு ஒரு ஈகோ இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு சூப்பர் ஈகோ இருக்குல்ல, அதை எப்படி விட்டுட்டு நான் வருவேன்? அதெல்லாம் கட்டுப்படலாம் முடியாது. கட்டுப்படணும்னு நினைச்சாலும் அந்த ஈகோ அப்படிங்கிற விஷயம் அதை தடுத்துரும். அது செயல்படுத்த விடாது. அந்த மாதிரியான மிக மோசமான விஷயம் மனுஷனுக்குள்ள பல ஈகோஸ் இருக்குது. ஆனால் ஒரு ஹை குவாலிட்டி கட்டமைப்பு, மேனேஜ்மெண்ட் பவர், தலைமைக்கு கட்டுப்படுதல், சுறுசுறுப்பாக இருத்தல், அடுத்த தலைமுறையை உருவாக்குதல், ஒவ்வொரு விஷயத்திலையும் மிராக்கிள்ஸ், இந்த மாதிரி தன்மையில இருக்கிற ஒரு விடயத்தை இறைவன் மருந்தாக்குகிறான். இந்த மாதிரி உயிரினத்தில் இருந்து இறைவன் நோய்க்கு மருந்தை தருகிறான். அப்ப இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் யாருக்கு இருக்குன்னு பாருங்க. அன்பா இருக்கிறது, கட்டுப்படுறது, தலைமைக்கு கட்டுப்படுறது, சுறுசுறுப்பா இருக்கிறது, போருக்கு போறது, அடுத்த தலைமுறையை காப்பாத்துறது, டிசிப்ளினா இருக்கிறது, சமூகத்துல எந்த தீங்கும் நடந்துராம பாதுகாத்துக்கிறது, தன்னுடைய கூட்டத்துக்கு சமிக்கைகள் செய்து தன்னுடைய கூட்டத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு காப்பாத்தி கொண்டு போறது, அப்படி ஹிஜ்ரத் செய்கிற போது என்ன மாதிரியான திட்டமிடலோட போகணும், ஒரு உயிரை காப்பாற்றி கொண்டு அப்படிங்கிற விஷயங்களை செஞ்சது. இந்த கட்டுக்கோப்போடு இருந்தவர்கள் யார்? உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு, நம் உயிரினும் மேலான நம் நபிகளாரோடு இருந்தாங்களே சஹாபாக்கள், சஹாபியாக்கள்.
இந்த ஆண்களும் பெண்களும் அப்படி இருந்தாங்க. அதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கை நோய் நிவாரணமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நோய் நிவாரணமாக இருக்கிறது. அவ்வளவு குவாலிட்டியும் ரசூலுல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தாங்க. அதனால அவங்க வாழ்க்கை நோய் நிவாரணமாக இருக்கிறது. எந்த நோய்க்கு? சமூக நோய்க்கு. சிந்திப்போருக்கு இதுல அத்தாட்சி இருக்கிறது, சிந்திப்போருக்கு இதுல அத்தாட்சி இருக்கு, சிந்திப்போருக்கு அறிவுடையோருக்கு. நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? இதை யோசிக்க மாட்டீங்களா? சிந்திக்கிறவங்களுக்கு, இதை பற்றி யோசிக்கிறவங்களுக்கு இதுல அத்தாட்சி இருக்கிறதுன்னு இறைவன் படிச்சு சொல்றானே. அப்படி சொல்ற விஷயம் இதுதான். தேனீக்களின் வழியாக இறைவன் மனித கூட்டத்திற்கு பாடம் நடத்தி இருக்கிறான். நீ எப்படி இருக்கணும், எப்படி வீடு கட்டணும், அதுல எப்படி சேமிக்கணும், அடுத்த தலைமுறை எப்படி இருக்கணும், ஒரு தலைமை என்பது எப்படி இருக்கணும், வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எப்படி இருக்கணும், எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கணும், பூமியை 4 தடவை சுத்தி வர்ற அளவுக்கு நீ சுறுசுறுப்பா பறக்கணும். சுப்ஹானல்லாஹ். 4 மில்லியன் தொலைவு நீ கடக்கணும். அப்பதான் 1 கிலோ தேன் கிடைக்கும். அப்ப நீ எத்தனை கிலோ தேன் எடுத்திருக்கிறோம், எத்தனை மில்லியன் ஆண்டுகளாக எத்தனை கிலோ தேன் கிடைச்சிருக்கும். அப்ப எவ்வளவு தேனீக்கள்னு நம்மளால ஒரு தோராய கணக்கு கூட சொல்ல முடியாது. அவ்வளவு தேனீக்களும் உருவாக்கப்பட்டு படைக்கப்பட்டு மனித இனத்திற்கு மருந்தை தந்துவிட்டு அவைகள் எல்லாம் கடந்து போயிருக்குது. அப்படின்னா இறைவன் இதிலிருந்து மனித கூட்டத்திற்கு ஒரு படிப்பினையே தந்திருக்கிறான். ஒரு அற்பமான, மிக சாதாரணமான, மிக பலவீனமான ஒரு தேனீக்கே இவ்வளவு ஆற்றலை இறைவனால் உருவாக்க முடியும்னா மனுஷனுக்கு அவன் எத்தகைய ஆற்றல் படைத்தவனாக இருப்பான் இறைவன். யோசிச்சு பாருங்க. அந்த அற்பமான பலவீனமான ஒரு விஷயத்துல நம்ம ஒரு இத்துணூண்ட நம்மளால உருவாக்க முடியுமா? மனித கூட்டம் எல்லாரும் சேர்ந்தாலும் உருவாக்க முடியுமா? முடியாது. அப்ப அதை உருவாக்கியவன் மகத்தானவன். சிந்திப்போருக்கு அத்தாட்சி இருக்கு. அப்ப அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா நாமும் சமூக நோய்க்கு நம்ம மருந்தை தயாரித்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற படிப்பினை இறைவன் தருகிறான். வல்ல ரஹ்மான் மிகப்பெரியவன், அவன் கருணையாளன், எல்லா ஆற்றல்களும் கொண்டவன், அவன் அனைத்தையும் மிகைத்தவன். அவனுடைய திருநாமங்களை சொல்லி இந்த ரமலானில் அவனை பணிந்தவர்களாக, அவனுக்கு அதிகமாக சுஜூது செய்தவர்களாக நாம் இருப்போம். அதற்குரிய ஆற்றலை இறைவன் தரட்டும், நம்மை வழிநடத்தட்டும். தேனீக்களை அவன் வழிநடத்தி வகி கொடுத்து உள் உணர்வை கொடுத்து இப்படி போ அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையா திருக்குறான்ல சொல்லியிருக்கானே, அதை போல நாமும் திருக்குறான்ல நமக்கு சொன்னதை போல நாம் நடந்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொரு செயலையும் இறைவனுடைய வழிகாட்டுதல் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதை பிடித்துக்கொண்டு அப்படியே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு போயிட வேண்டியதான். ஆமீன். நாளைக்கு இன்னொரு குரான் காட்டிய உயிரினத்தோடு சந்திப்போம். வல்ல ரஹ்மான் மிக பெரியவன். நாம் அவனுடைய அடிச்சுவடுகளை பணிந்தவர்களாக நடக்கும்போது நிச்சயமாக உயர்வான சுவனத்தின் தளம் நமக்கும் கிடைக்கும். நபிகளாரோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நாம் பெறுவோமாக. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.